வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே முக்கியமான வீடியோ இன்றைக்கி கொடுத்துருக்கேன். என் கையில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னாக்கா, அக்கா நாங்கள் குழந்தைங்கள் வச்சுருக்கோம், அப்புறம் வயசானவங்க இருக்காங்க, அப்புறம் நிறைய வெளியே வேலைக்கு போய் செய்கிறவங்களாம் இருக்காங்க, அக்கா கண்ட்ரிஸ்டி பட்டாக்கா எப்படி சுற்றி போடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா எங்களுக்கு பண்ணதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் செய்யலை. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க சொல்லி எங்கள் அம்மா எங்களுக்கு சுற்றி போடுவாங்க இல்லைங்களா, அந்த முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உருண்டை அளவுக்கு ஒரு முடி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஃபுல்லாக இல்லை, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே காம்போடு இருக்க காஞ்ச மிளகா 3 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அந்த பேப்பரில் அப்படியே சுற்றி மடித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 கற்பூரம் போட்டு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கேஸ் அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கன் கொட்டாங்குச்சி தாங்க நான் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த புல்கா ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொட்டாங்குச்சி எரிஞ்சு வரும். டேரெக்டாக கேஸில் வச்சா வேலைக்கு ஆகாது. நான் அந்த பக்கம் கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சுற்றி போட வந்துட்டேன். கரெக்டாக அந்த பக்கம் நம்ம கொட்டாங்குச்சி தயாராகங்காட்டி இந்த பக்கம் நம்ம சுற்றி போட்டுடலாம். நீங்கள் 7 முறை நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லி சுற்றி போடணும். அது சொல்லுவாங்க இல்லைங்களா, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அண்டை வீட்டு கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, பார்த்தாலும் பாம்பு கண்ணி பார்த்தாலும் கண்ணு வெடிச்சு போக, கருங்காலி பட்டு போக, இப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லி சுற்றி போடுவாங்க. இது மட்டும் கிடையாது, இது கூட இன்னும் நிறைய சொல்லலாம். நான் வந்து ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி சுற்றி போடுவீங்களோ அந்த முறை பிரகாரம் நீங்கள் சொல்லி சுற்றி போட்டுக்கோங்க. நான் இந்த பக்கம் 7 சுற்றி, இந்த பக்கம் 7 சுற்றி சுற்றிட்டு 3 வாட்டி ஏற்றி இறக்கிடுவேன். நீங்கள் பின்பக்கமும் அந்த மாதிரி ஏற்றி இறக்கலாம். இறக்கிட்டு அவங்க 3 பேரையும் எச்சில் துப்ப சொல்லணும். அது உண்மையாக வேணால் எச்சலாம் கிடையாது, சும்மா சாஸ்திரத்துக்கும் துப்பிட்டு அவங்க 3 பேரையும் கை கால் ஒதுரிட்டு எழுந்து போக சொல்லிட்டு, சுற்றி போடணுன்னே எழுந்து கை கால் ஒதுரிடணும். ஒதுரிட்டு தான் நீங்கள் இடம் மாறி உட்காரணும். இந்த பக்கம் கொட்டாங்குச்சி நமக்கு நல்லாவே எரிஞ்சு வந்துருச்சு. இந்த எரிஞ்சு வந்த இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டாண்டு வச்சதுனால கொட்டாங்குச்சி நம்மளுக்கு நல்லாவே சூப்பராக எரிஞ்சு வருது. இந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சு வந்த பிறகு நான் வந்து சுற்றி போடுறதுக்காகவே இந்த தூப கலசம் ஒன்று வச்சுருக்கேன். அது நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. சுற்றி போடுறதுக்காகவே நான் ஃபஸ்ட்டு முறம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன், இரும்பு முறம். அது கொஞ்சம் பழசாகிடுச்சு, ரொம்ப இதுவாகிடுச்சுன்றதுனால இப்போ இப்படி ஒரு தூப கலசத்தை நான் வாங்கி இதுக்காகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பூஜைக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன், இது சுற்றி போடுறதுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். பூஜைக்கு பார்த்திங்கன்னா வேறு வச்சுருக்கேன், சாம்பிராணி போடுறதுக்காக. இது நம்ம வாரம் செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நீ சுற்றி போடுறப்ப இது கண்டிப்பாக பண்ணலாம். அதே போல் அமாவாசை, கிருத்திகை, இந்த சமயத்தில் அமாவாசை டைம்லாம் நீங்கள் சுற்றி போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மறக்காமல் குழந்தைங்களுக்கு இந்த முறையில் சுற்றி போடுங்க. உங்களுக்கு நல்லாவே வெடிக்கிற சவுண்டு கேட்கும். இப்படி தான் நான் சுற்றி போடுவேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முக்கன்னு கொட்டாங்குச்சி வச்சு சுற்றி போட சொல்ல எப்படியாப்பட்ட கண்ட்ரிஸ்டியாக இருந்தாலும் வெடிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுவும் வெண்கடுகுக்கும் கல்லுப்புக்கும் அவ்வளோ பவர். கண்டிப்பாக மிளகா பார்த்தீங்கன்னா காம்போட தான் இருக்கணும். அதே போல் முடியும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முக்கன் மண் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.